Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the SQL series, நம்ம union அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். Okay, so first வந்து database select பண்ணிக்கலாம். So use hospital. So நம்ம வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் அந்த டேபிள் கிரியேட் பண்ணுற போர்ஷன் பார்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்கிப் லேட்டர். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 2 டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பில்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கிரியேட் டேபிள், ஃபர்ஸ்ட் வந்து பில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த பில்ஸ் டேபிள் வந்து ஒரு பேஷண்ட்டோட பில் வந்து நம்ம இதில் வைக்க போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் ஐடி வச்சுக்கிறேன். ஐடி இஸ் கோயிங் டு பி primary key and it first has to be an integer. ID is an integer and it is a primary key and அது வந்து auto incrementum ஆகும். ஓகே, ஐ திங்க் ஐம் நாட் ஷுர் த யூசர் நேம். ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்காமையே வந்து SQL லைட்டில் வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கில் படித்தேனே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ SQL லைட்டில் வரும், MySQL ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தா தான் வந்து டிஃபால்ட்டாக வேல்யூஸ் வந்து வரும். இல்லை அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் தான் வந்து த்ரோ ஆகும். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இஸ் மேண்டேட்ரி when it comes to MySQL, பட் SQL லைட்டில் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுங்கிற வேர்ட் நீங்கள் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக அது 1லேருந்து வேல்யூ அசியூம் பண்ணிவிட்டு ஐடியா அதுவாகவே ஃபில் பண்ணும். பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு யூஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். நீங்கள் மேனுவலாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபெயில் சேஃப். ஸோ வி ஹாவ் திஸ் ஐடி, அதுக்கப்புறம் பேஷண்ட் நேமுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, வார்கார் ஆஃப் 30. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த நேம் ஆஃப் த பேஷண்ட். அண்ட் பில்லுக்கு ஒரு அமௌண்ட் வேணும் இல்லையா? ஸோ அமௌண்ட்டுன்னு போட்டுக்க, that is going to be an integer. Okay, so let's just create this table now and இதில் இருக்கிறத வந்து வியூ பண்ணலாம். select star from bills. okay, we have this empty table. இப்போ இதில் வந்து நம்ம டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ insert into bills வேல்யூஸ் ஆஃப், இதெல்லாம் அடுத்த லைனில் வரட்டும். ஃபஸ்ட்டு நம்ம பில்ஸில் வந்து என்னெல்லாம் இன்சர்ட் பண்ண போகிறோம்னா நேம் அண்ட் அமௌண்ட் மட்டும் தான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நேம் கமா அமௌண்ட், பிகாஸ் ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டோம் இல்லையா? ஓகே, ஸோ ஃபைன். நேம் இஸ் கோயிங் டு பி சே கோம்ஸ். அமௌண்ட் வந்து 2500 அண்ட் கோடையோவுக்கு காய்ச்சல் அடிக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போயிருக்கு. ஐ நோ தட் வாஸ் அ லேம் ஜோக், சாரி. ஓகே, காய்ச்சலுக்கு 1500 வாங்கி அநியாயம் பண்ணியிருக்காங்க ஆர்கே ஹாஸ்பிட்டல்ஸில். அண்ட் தென் சிவா ஜென்ரல் செக்கப் போயிருக்காருன்னு வச்சுப்போம், 1000 ரூபாய். கமா. ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் ரன் திஸ். select star from bills. ஓகே, 3 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். அது என்னென்னா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேபிள். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆகிற எக்ஸ்பென்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கிரியேட் டேபிள் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்ஸில் வந்து இதுக்கு ஒரு ஐடி. ID is going to be integer, it is a primary key and it also is auto incrementing. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு நேம் வேணும் இல்லையா? ஸோ நேம்னு வச்சுக்கலாம், வார்கார் ஆஃப் 30 அண்ட் எக்ஸ்பென்ஸுக்கும் ஒரு அமௌண்ட்டு, அதுவுமே வந்து இன்டீஜர்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த டேபிளை வந்து இப்போ க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸ்பென்ஸ் டேபிளில் இன்சர்ட் பண்ணணும். insert into expenses. இதில் என்னெல்லாம் இன்சர்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நேம் அண்ட் அமௌண்ட் மட்டும்தான் அதிலேயே உள்ள மாதிரி. அண்ட்
values of ஓகே இதில் எக்ஸ்பென்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சேலரின்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு. அது வந்து ஒரு அமௌண்ட் வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் சப்ளைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் பேசிக்லி யுவர் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், சிரிஞ்ச், அதர் ஊசி போடுற விஷயம், மற்றதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுப்போங்க. ஓகே, இது இல்லாமல் வாட் எல்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில். ஓகே சரி, இப்போ இதில் 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயும் ஒரு செலக்ட் query நம்பர், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸ்பென்சஸ். ஃபைன். ஸோ இப்போ இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இப்போ நம்மள்ட்ட வந்து 2 டேபிள் இருக்குது. ஒன்று வந்து பில் அப்படின்னு சொல்லிட்டு பில்ஸ்னு ஒரு டேபிள், இன்னொன்று வந்து எக்ஸ்பென்ஸுங்கிற டேபிள். இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்மளால் செலக்ட் query வந்து எழுத முடியும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பில்ஸ்னு ஒன்று எழுதலாம். இது எல்லா பில்லையும் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. இதே மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பென்சஸும் இருக்குது. இப்போ இந்த 2 queryக்கும் நடுவில் யூனியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் போட்டு ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 2 டேபிளில் இருக்கிற எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். ஓகே, ஸோ பேசிக்லி இது வந்து ஒன்றுக்கும் ஆனால் டோட்டல் இப்போ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாதிரி எடுக்கிறோம், அல்லது ஒரு அக்கௌண்டிங்காக நடந்த எல்லா வரவு செலவும் எழுதிறாங்க அப்படின்னா, இப்போ திஸ் வில் கிவ் யூ தட். ஓகே, ஸோ இட் இஸ் அ யூனியன்னா பேசிக்லி நம்ம வென் டயக்ராமில் பார்ப்போம் இல்லையா, இது ப்ளஸ் இது மொத்தமாக சேர்த்து இருக்கிறது இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் வி கால் அ யூனியன். ஸோ அதில் வந்து லெஃப்டில் இருக்கிற டேபிளில் இருக்கிற எல்லாமே, ரைட்டில் இருக்கிற டேபிளில் இருக்கிற எல்லாமே, ஸோ டோட்டலாக எல்லாமே சேர்ந்து வரப்போகுது. தட் இஸ் ஹவ் யூ கெட் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோம்ஸு, கோடைவா, சிவா எல்லாமே வந்து பில்ஸ் அப்படிங்கிற டேபிள்லேருந்து வந்திருக்காங்க. சப்ளைஸ், சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாமே எக்ஸ்பென்சஸ்ங்கிற டேபிள்லேருந்து வந்திருக்கு. இது ரெண்டும் கம்பைண்டாக இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. பட் இப்போ லெட்டஸே நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் டேபிள் எடுத்துக்கலாம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எம்ப்ளாயி டேபிளை நான் எடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி, நேமு, ஏஜ், சேலரி, ஜாயின் டேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ எம்ப்ளாயி டேபிளையும் நான் வந்து பில்ஸ் டேபிளையும் ஜாயின் பண்ணுறேன், ஒரு எக்ஸ்பென்சஸ் டேபிளையும் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் யூனியன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா எனக்கு வந்து எரர் தான் வரும். ஓகே, இங்கே என்ன எரர் வருது அப்படின்னா பேசிக்லி இது ரெண்டுத்துலேயும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸுங்கிற எரர் வந்து வருது. ஸோ ஏன்னா எம்ப்ளாயீஸில் நிறைய காலம் இருக்குது, வேற எக்ஸ்பென்சஸில் கம்மியான காலம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூனியன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இப்போ யூனியன் பண்ணணும்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்லி சொல்லி கொடுக்கணும், எனக்கு இதில் இருக்கிற இந்தந்த காலம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து எம்ப்ளாயீஸில் இருக்கிற எம்ப்ளாயி நேமும் ஆர் இங்கே ப்ராக்கெட்ஸ் தேவையில்லை. ஸோ செலக்ட் நேம் கமா சேலரி மட்டும் கொடுக்குறேன். ஸோ செலக்ட் நேம் கமா சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். அதே மாதிரி இங்கே எக்ஸ்பென்சஸில் நேம் கமா அமௌண்ட், இது ரெண்டுத்தை மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அங்கே 2 காலம், இங்கே 2 காலம், இதை மட்டும் எடுத்து யூனியன் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு எந்த எரரும் இல்லாமல் வரும். ஓகே, இப்போ ரதி, ரீனா, விஜய் எல்லாம், கோம்ஸ் எல்லாம் அங்கேருந்து வந்திருக்காங்க, ராஜா, ஹரிஸ் எல்லாருமே. சேலரி, சப்ளைஸ், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸில் இருந்து வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து 2 இதை நம்மளால் கம்பைன் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதே இது நான் எக்ஸ்பென்சஸ்க்கு பதிலாக எனக்கு வந்து பில்ஸ்லேருந்து கம்பைன் பண்ணணும்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். இந்த இடத்துல நேம் அண்ட் அமௌண்ட் ரெண்டுமே வந்து பில்ஸ் டேபிள்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் வில் பி ஹோல் காம்பினேஷன் ஆஃப் ஜஸ்ட் யுவர் பில்ஸ். ஓகே ஃபைன். இப்போ இதே இது யூனியன் மாதிரியே யூனியன் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, பட் இந்த யூனியனுக்கும் யூனியன் ஆலுக்கும் நீங்கள் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
இட் இஸ் a bit different. அதுக்கு வந்து நம்ம எக்ஸிஸ்டிங்கான டேபிள்ஸை வச்சு பண்ண முடியாது. ஓகே, ஸோ I'll do something else for that. இப்போ இங்கே கோம்ஸுக்கு வந்து இங்கே வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அண்ட் இதில் இருக்கிற கோம்ஸுக்கும் சேம் அமௌண்ட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ், ஐ திங்க் இட் இஸ் 15 lakhs. நான் ஏதோ ஒரு வீடியோலேயே வந்து 1.5 crores சொல்லிட்டேன், எடிட்டில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். But I just want to reiterate again. That's just 15 lakhs. It's not 1.5 crores. So total combine பண்ணி சம் பார்த்துருக்கப்போ இப்போ 18 lakhs தான் வந்திருக்கும், 1.8 crores வந்திருக்காது. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பில்ஸ் இருக்குல்ல, கோம்ஸோட பில்லையும் இதே அமௌண்ட்டாக மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு செட் அமௌண்ட் ஈக்குவல் டு where id is equal to, அதில் கோம்ஸோட ஐடி என்ன எனக்கு தெரியல, முதல்ல அதை ரன் பண்ணி பார்த்துக்கலாமா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பில்ஸை ரன் பண்ணுங்கள். இதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு கோம்ஸோட ஐடி என்னன்னு கிடச்சிரும். why is it not running? select star from bills கரெக்டு தானே? இப்போ மேலே இருக்கிறதுல இருக்கிற பிரச்சனையா? ஓகே, இதில் கோம்ஸோட ஐடி வந்து 1. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஐடி ஈக்குவல் டு 1 கொடுக்க போகிறேன். ஸோ ஐடி 1 இருக்க இடத்துல பில்ஸ் டேபிளில் அமௌண்ட் வந்து இந்த 15 lakhs மாறிடும். ஓகே, 15 lakhs மாறிடும். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பில்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 15 lakhs ஆயிடுச்சு. இப்போ நான் இதே யூனியன் குவரியை வந்து திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எம்ப்ளாயீஸோட நேம் அண்ட் சேலரியை பில்ஸில் இருக்கிற நேம் அண்ட் அமௌண்ட்டோட யூனியன் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணனா ஐ ஹாவ் ஜஸ்ட் 1 கோம்ஸ் ஹியர். ஓகேவா, சேலரி அண்ட் நேம் அண்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸுங்கிற ஒரு கோம்ஸ் வந்து இங்கே இருக்குது, கோம்ஸு 15 lakhsன்னு சொல்லிட்டு. பட் ஏர்லியர் பார்த்தீங்கன்னா கோம்ஸ்னு இன்னொரு ரெக்கார்டும் இருக்குது, ஃப்ரம் பில்ஸில் வந்து இருந்துச்சு. பட் இப்போ அந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. ஓகே, பிகாஸ் நம்ம பண்ணியிருக்கிறது யூனியன் என்ன பண்ணுன்னா அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற இன்டர்செக்ஷனை வந்து ஒரு தடவை தான் வந்து வைக்கும். ஸோ டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டூப்ளிகேட்ஸ் வந்து ஷோ ஆகாது. நீங்கள் நார்மலாக செட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இன்டர்செக்ஷன் வந்து ஒரு தடவை தான் இருக்கும், இன்டர்செக்ஷன் 2 தடவை வராது. ஸோ அந்த டோட்டல் ஏரியாவே வில் பி கவர்ட், பட் த இன்டர்செக்ஷன் வில் பி ஜஸ்ட் ஒன்ஸ். ஸோ அங்கே இன்டர்செக்ஷன் மாதிரி இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின் பண்ணுறப்ப நம்ம வர்றது, அதாவது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது. இங்கே கோம்ஸ் 15 lakhsங்கிறது சேலரி அண்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸும் அதே தான், அமௌண்ட் அண்ட் நேம் ஃப்ரம் பில்ஸும் அதே தான், சேம் அமௌண்ட்டு சேம் நேமுங்கிறதுனால இட்ஸ் கன்சிடர்ட் டூப்ளிகேட்டுங்கிறதுனால இங்கே ஒரு தடவை தான் ஷோ ஆகும், 2 தடவை வராது. சப்போஸ் எனக்கு 2 தடவை ஷோ ஆகணும்னு நான் நினச்சேன்னா இந்த இடத்துல யூனியனுக்கு பதிலாக நான் வந்து யூனியன் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ யூனியன் ஆல்னு கொடுத்து ரன் பண்ணேன்னா தேர் வில் பி 2 கோம்ஸ். இப்போ இங்கே ஒரு கோம்ஸு இங்கே ஒரு கோம்ஸ், 2 கோம்ஸ் இருக்காங்களா. ஓகே, ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் யூனியன் ஆல். ஸோ இப்போ யூனியன் அப்படின்னு நீங்கள் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்காது. ஓகே, ஸோ பேசிக்லி ஒரே என்ட்ரி வித் த சேம் வேல்யூஸ் 2 டேபிள்லையும் இருக்குதுன்னா அது ஒரு தடவை தான் ஷோ ஆக போகுது. பட் எனக்கு எல்லா என்ட்ரிஸும் வேணும், எத்தனை தடவை இருந்தாலும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ யூனியன் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். யூனியன் ஆல்னு கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸாக இருந்தாலுமே வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் யூனியன் அண்ட் யூனியன் ஆல். நீங்கள் டேபிள்ஸில் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் டிஃபால்ட்டாகவே சிமிலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே யூனியன் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேறு வேறையாக இருக்குதுங்கிற பட்சத்தில் யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன் வாட் ஆர் த காலம்ஸ் தட் யூ ஹாவ் டு டூ யூனியன் ஆன், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் நார்மல் யூனியனில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. எனக்கு டூப்ளிகேட்டாக இருக்கிறதும் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து யூனியன் ஆல் வந்து கொடுக்கணும். ஏர்லியர் நம்ம யூனியன் கொடுக்குறப்ப 2 கோம்ஸ் காமிச்சாங்க, பிகாஸ் இந்த ரெண்டாவது இருந்த கோம்ஸோட, அதாவது கோம்ஸோட பில்லு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஐ திங்க் 2500 நோ வேல்யூ தான் இருந்துச்சு. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் அ டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட், வேறு ரெக்கார்டாக கன்சிடர் ஆகும். பட் நம்ம எப்போ அதை அப்டேட் பண்ணி சேம் வேல்யூவாக கொண்டு வந்தோமோ அப்போ நம்ம யூனியன் பண்ணுறப்ப ஒரே ஒரு கோம்ஸ் தான் வந்து டிஸ்பிளே ஆச்சு, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் 1 ரெக்கார்ட். ஓகே, ஸோ தட் இஸ் இட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் யூனியன் இஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னர் ஜாயின்ஸ் பார்க்கலாம். அண்ட் இன்னர் ஜாயினோட ஃபுல் அவுட்டர் ஜாயின் ஒன்று உண்டு. ஆக்சுவலி இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். MySQL ஃபுல் அவுட்டர் ஜாயின் ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், அதாவது மைக்ரோசாஃப்டோட SQL சர்வரில் ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஃபுல் அவுட்டர் ஜாயினுங்கிறது ஒன்று இருக்கும். பட் MySQL கிடையாது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம்.
பட் there is a work around to make full outer join work in MySQL. அது எப்படின்னா ஒரு லெஃப்ட் ஜாயினும் ஒரு ரைட் ஜாயினும் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து செல்ஃப் ஜாயின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ செல்ஃப் ஜாயின்ஸ் பார்க்குறப்ப நான் வந்து இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் வேணால் பண்ணி காமிக்கிறேன். பட் தட் இஸ் அப்சல்யூட்லி நோ ரியல் யூஸ் ஃபார் திஸ். அது வந்து என்னென்னா இப்போ ஃபுல் அவுட்டர் ஜாயின்ங்கிறப்ப என்ன ஆகும், லெஃப்ட் டேபிளில் இருக்கிற எல்லாமே வரும். அதாவது லெஃப்ட் ஜாயின் பண்ணுறப்ப என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸ் வருமோ எல்லாமே வரும். ரைட் ஜாயின் பண்ணுறப்ப என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸ் வருமோ எல்லாமே வரும். ஓகே, ஸோ பேசிக்லி இப்படி பண்ணுறப்ப த நம்பர் ஆஃப் அவுட்புட் தட் வி கெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஒரு பெரிய டேபிள் எடுக்கிறப்ப ரொம்ப அதிகமான ரெக்கார்ட்ஸ் வந்து அவுட்புட்டில் வரும். ஸோ அதனால MySQLல வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் வந்து அவங்க வைக்கல. பட் உங்களுக்கு கண்டிப்பாக அது வேணும்னா நீங்கள் வந்து ஒரு லெஃப்ட் ஜாயினும் ரைட் ஜாயினும் பண்ணிவிட்டு யூனியன் பண்ணிங்கன்னா, பிகாஸ் த யூனியன் தட் வி ஹவ் சீன் ஜஸ்ட் நவ், யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி த ரிசல்டன்ட் வந்து அதே தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ லெஃப்ட் ஜாயின் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ரைட் ஜாயினும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். யூ கேன் ஜஸ்ட் மேக் அ யூனியன் ஆஃப் தட் and that would give you a full outer join if you really want to, but mostly we wouldn't use it and that is not actually recommended as well. Okay, so unions உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த எம்ப்ளாயீஸ் அண்ட் பில்ஸ் பண்ண மாதிரி நீங்களும் வேறு 2 டேபிளுக்கு யூனியன் கமெண்ட் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியே பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நேம் அண்ட் சேலரி எடுத்திருக்கேன்னா நேம் அண்ட் சேலரிக்கு பதிலாக you can do something different. எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேம், அதே மாதிரி இங்கே பில் ஐடி அண்ட் நேம், இது ரெண்டுத்தையும் எடுத்து யூனியன் பண்ணி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் யுவர் ட்ரை அவுட் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம செல்ஃப் ஜாயின்ஸ் பற்றி ஆகலாம். அடுத்த எபிசோட் பார்ப்போம். பாய்.